என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். சூரியன் உதயமானால் அதற்கு அஸ்தமனம் ஒன்று உண்டு. தொடக்கம் என்று இருந்தால் அதற்கு முடிவு என்பது நிச்சயம் உண்டு. வசந்த காலம் வந்தால் கோடை காலமும் வரும். இவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் தொடக்கமும் முடிவும் ஆதியும் அந்தவுமாகவே எல்லாம் இருக்கிறது. தோன்றிய எந்த பொருளும் அழிந்தே தீர வேண்டும் என்பது இயற்கையின் விதி. அதுபோல் தமிழை தொடக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட நம் பாடப்பகுதி முதல் இயலின் நிறைவுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ முதல் இயலில் தமிழோட சிறப்புகளையும் தமிழின் பெருமைகளையும் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ இளந்தமிழே என்ற கவிதையின் மூலமாக சிற்பி பாலசுப்ரமணியம் இந்த தமிழ் தாயின் பெருமைகளை பழமையை புதுமையாக்கி கொண்டு வர வேண்டும் என்ற அவரின் உணர்ச்சி கோட்பாடுகளை நாம் கண்டோம். பின் தமிழ் மொழியின் அழகியல் என்ற தலைப்பில் தமிழ் மொழி எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது, தமிழ் மொழியின் இயல்பு என்ன, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களும் சொற்புலங்களும் தொடரியல் போக்குகள், இந்த செய்திகளை எல்லாம் தீசு நடராசனின் தமிழ் அழகியல் என்ற நூலின் சாரமாக நாம் உரைநடையில் நாம் கண்டோம். அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ், தனக்கு நிகரில்லாதது தமிழ் என்று வேற்றுமை அணியை உட்செலுத்தி தண்டி அலங்கார பாடலை நாம் பார்த்தோம். தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியின் உரைநடை, அதாவது கடித நடை, கடித இலக்கியம் என்ற ஒரு புது வழக்க இலக்கியத்தையும் நாம் கண்டோம். பாரதியின் கடித இலக்கியத்தை நாம் இந்த இயலில் நாம் பார்த்தோம். அதற்கு பின் தமிழில் பிழையில்லாமல் எவ்வாறு எழுத முடியுமா என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சொற்களில் எவ்வாறு பிழை ஏற்படுகிறது என்பதை விளக்கி எவ்வாறு பிழையில்லாமல் நம்மால் மொழியை கையாள முடியும் என்பதை விளக்கி காட்டுவதற்காக தமிழாய் எழுதுவோம் என்ற இயலை ஆசிரியர் முடிவு செய்திருக்கிறார். ஆக நம்முடைய முதல் பாடம் இத்தனை செய்திகளையும் உள்ளடக்கி நமக்கு இருந்திருக்கிறது. சரிங்க, இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்காக இந்த பாடம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க நம் தேர்வு நோக்கிற்கு நம்மை கொண்டு செல்லக்கூடியது. ஏங்க, படிக்கிறதுக்கும் தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்கான கண்டிப்பாக உண்டு. அதாவது இந்த பாடத்திட்டம் மாணவர்களின் சுய அறிவையும் சிந்தனையையும் மொழியின் ஆற்றலையும் தூண்டக்கூடியதாக அமைகிறது. ஒவ்வொரு இயலும் முடிந்த பின்னாடி இந்த நம்மை அளப்போம் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த முடிவு பகுதியை இந்த பாடநூல் ஆசிரியர்கள் 4 வகையாக பிரிக்கிறார். ஒன்று நம்மை அளப்போம் அப்படிங்கிறது, அடுத்து மொழியோடு விளையாடு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் மொழியை ஆய்வோம் நிற்க அதற்கு தக என்று இந்த இயலை பிரித்திருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு பாடமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லி அதோடைய வகைப்பாடுகள் இதெல்லாம் இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மை தூண்டி விட்டு கொண்டிருந்த ஆசிரியர்கள் பின்னால் முடிவுரையாக எவ்வாறு இதில் வினாக்கள் கேட்கப்படலாம், கேட்ட வினாவிற்கு நாம் எவ்வாறு பதிலளிப்பது, நம்முடைய மொழி அறிவை எவ்வாறு வளர்ப்பது என்று 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். முதல்ல நம்மை அளப்போம். இந்த நம்மை அளப்போம் அப்படிங்கிற பகுதி எதை சொல்லுது அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம உள்ள பார்த்தோம் இல்லையா, உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம் என்று பார்த்த 4 தலைப்புகளில் நாம் என்ன அறிந்து கொண்டோம் என்பதை, நாம் எவ்வாறு அறிந்திருக்கிறோம் என்பதை அளவிடுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதைத்தான் என்ன சொல்லலாம், நம்மை அளப்போம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த மொழி எவ்வாறு அறிஞர்களால் ஆளப்பட்டிருக்கிறது என்று அறிவது முதல் படி. அதுக்கப்புறம் இதில் மொழிபெயர்ப்பு, இலக்கியத்தின் நயத்தை பாராட்டுதல், ஓமை தொடர்களை எவ்வாறு சொற்களில் பயன்படுத்துதல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருக்காங்க இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு, வார்த்தை விளையாட்டுகளை போல ஒரு படத்தை கொடுத்து இந்த படத்தை
இந்த படத்தை பார்த்து உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை வார்த்தைகளில் வடித்து காட்டு அப்படிங்கிறது. அப்புறம் இந்த புதிர் விளையாட்டுகள் இதெல்லாம் இதில் வருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி பிற மொழி சொற்கள் இல்லை. இப்போ நூலகம்னா நூலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் வந்து ஆங்கில சொற்கள் இருக்குது. இதையெல்லாம் தமிழ்படுத்துவது எப்படி, இதுக்கெல்லாம் தமிழ் மொழி என்ன? ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தமிழில் வந்து பிற மொழிகளுக்கான நடை சொற்கள் இல்லை, ஒரு பரவலான குற்றச்சாட்டு. தமிழ் மொழியில் இப்போ ஏன் தமிழ் மொழியில் அறிவியல் நூல்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அறிவியலின் கருத்துக்களை தமிழில் சொல்வதற்கான வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி படக்கு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அப்படி இல்லை. அறிவியல் தமிழ் என்ற தலைப்பில் அறிவியல் சொற்களுக்கு தமிழ் பதத்தை, எளிமையான தமிழ் பதத்தை எவ்வாறு சொல்வது என்பதை இதை காட்டி இதில் நிற்க அதற்கு தக என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை இந்த பாடநூல் வடிவமைப்பாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த செய்தியைத்தான் நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ நமக்கு நம்மை அளப்போம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாங்க. இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாடத்திற்கு உள்ள, அதாவது பெட்டி செய்திகள், ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, அதுக்கப்புறம் வந்து நுழையும், இந்த எல்லாத்துல இருந்தும் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படலாம். இது செறிவு மிக்கதாக அமைந்திருக்கும். ஆக இந்த பாடத்தை நாம் முழுமையாக கற்றறிந்தால் மட்டுமே நுட்பமாக பதிலளிக்க முடியும். ஆக ஒரு மதிப்பெண் வினாக்கள். சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகங்க. இப்போ புத்தகத்திலே கேள்வி பதிலாம் கொடுத்துருக்கு, இது இல்லாமல் வருமா? ஏன்னா நாம் இதற்கு முன்னாடி படித்த வகுப்புகளில் பாட புத்தகத்துக்கு பின்னாடி என்ன இருந்துச்சோ அதை உருட்டி மனப்பாடம் பண்ணினா போதுமானது, அதிலிருந்து வினாக்கள் வந்துவிடும். அப்போ 100க்கு 100 மதிப்பெண்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிறத வச்சே நம்ம என்ன பண்ணலாம், எழுதிடும். ஆனால் புதிய அறிக்கையின்படி, இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி மாணவர்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. இந்த மாதிரியான வினாக்கள் வரலாம். இப்போ ஓமை தொடர்களை சொற்றொடராக்கி எழுது அப்படின்னு சொன்னால் இந்த ஓமை தொடர் எப்படிலாம் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீ கேட்டு அறிந்தவற்றை நீ அறிந்து வாக்கியத்தில் எழுத வேண்டும். அந்த மாதிரி தான் இருக்கு நம்முடைய வினாத்தாள் வடிவமைப்பு அமைகிறது. இப்போ முதல்ல பாடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பற்றி நாம் பார்ப்போம். மொழியையும் இலக்கணத்தையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கணம் எது அப்படிங்கிறது இது நம்ம உள்ள பார்த்தா தெரியும். தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிடுவோம். மீண்டும் அந்த இது எதில் வருது அப்படின்னா தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிறதுல வருது. அப்போ மொழியின் இயங்காற்றல் எது அப்படின்னு கேள்வி வரலாம். எப்படி, அதுக்கு நடை அப்படின்னு. இப்போ வரிகளை நாம் வினாக்களாக தொடுக்க முடியும். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்னது 3 கொடுத்துருக்காங்க. 1 பொதுகையில் தோன்றியது, வள்ளல்களை தந்தது, பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தது அப்படி. இதுக்கு எது ஆன்சர்? இப்போ நம்ம கொடுக்குறோம் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் வரியில. அதுக்கப்புறம் பாருங்க, வள்ளல்களை ஈன்று தந்தாய் அப்படி. பொதுகையில் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு நேரடியான அந்த வரிகள் அந்த பாடலில் இடம்பெறவில்லை. அப்போ 1ஆவதும் 3ஆவதும் சரி. பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் அப்படிங்கிறதும் என்ன, வள்ளல்களை ஈன்று தந்தாய் அப்படிங்கிற 2 சொற்றொடரும் சரி. பாருங்க, இதில் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லும்போது ஒரு வரியை சொல்லிட்டு அந்த வரிக்கு 2 விளக்கத்தை சொல்லி இந்த 2 விளக்கத்தில் எது சரி, 3 இது சரியா தவறா, எது சரியானது எது தவறானது, இது வந்து வினாக்கள் இருக்கக்கூடிய ஒரு புதிய அணுகுமுறை. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், கோடிட்டு எழுதியிருக்கோம், இந்தியாவின் பிரதமர் யார், தமிழ்நாட்டின் முதல்வர் யார் அப்படின்னு கூட 4 சாய்ஸ் கொடுப்போம், அதுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வரியை கொடுத்து அந்த வரிக்கு விளக்கத்தையும் கொடுத்து தவறான விளக்கத்தையும் கொடுத்து எந்தெந்த விளக்கம் சரி அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு
புதிய வினா வகை அமைப்பு. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வருதுங்கிறப்ப நாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை தெளிவாக அறிந்திருந்தால் மட்டுமே இதை நாம் சரியாக எழுத முடியும். பின்னாடி மின்னேர் தனியாளி செங்கதிரோன் ஒன்று தன்னேர் இல்லா ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். மின்னேர் தனியாளி செங்கதிரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இதில் பயின்று வரக்கூடிய தொடை நயம் என்ன? எண்ணெய் தொடை எதுகை இருக்கா, மோனை இருக்கா, இயல்பு இருக்கா, முரண் இருக்கா? அடிமோனை அடியெதுகை, சீர்மோனை சீரெதுகை, அடியெதுகை சீர்மோனை, சீர்மோனை அடியெதுகை. அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னேர் தன்னேர் அப்படிங்கிறப்ப அடி எதுகை இருக்கு, மின்னேர், அப்புறம் சீர் மோனை இருக்கிறது. அடி மோனையும் அடி எதுகையும் சீர் மோனையும் இதில் பயின்று வருகிறது. அதுக்கப்புறம் கருத்து 1 கருத்து 2. இயல்பு வழக்கில் தொடர் அமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. இது அப்படியே கருத்து, அதாவது தமிழ் மொழியின் நடை அழகியல்ல வரக்கூடிய வார்த்தை. கருத்து 2, தொடர் அமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறந்தும் வருகிறது. இது சரியா தவறு அப்படின்னா இது 2 பேர் புத்தகத்தில் நேரடியான கருத்துக்கள். அப்போ 2ம் சரி. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம புத்தகத்தை படித்து பார்த்துருந்தா மட்டுமே என்ன பண்ண முடியும், நம்ம பொருள் கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பொறுத்துகன்னு கொடுத்துட்டு இந்த தலைப்பில் யார் எழுதுனா, நிலவுப்பு ஆசிரியர் யார், தமிழ் அழகியலின் ஆசிரியர் யார், கிடை என்ற நூலின் ஆசிரியர் யார், உய்யும் வழி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுருக்கேன். இது பொறுத்துகளை கொடுத்துருக்கு. அப்போ எழுதக்கூடிய ஆசிரியர் யாருங்கிறது கிடை ராஜநாராயணன் அப்படிங்கிறத படிச்சிருந்தா மட்டும்தான் அதுக்கு பதில் நம்மளால் எழுத முடியும். அதே மாதிரி தமிழ் அழகியல் அப்படின்னா இந்த தமிழ் அழகியல் நூலை எழுதின தீசு நடராசன், அது நமக்கு தெரிஞ்சிடும். அது ஒன்று தலைப்புகளை கேட்கலாம், நூல்களை கேட்கலாம். இது ஒரு பொறுத்துகளில் ஒரு அமைப்பு. இப்படி ஒரு மதிப்பெண் வினாக்கள் இவ்வாறு கேட்கப்படலாம். அப்போ நம்ம பாருங்கள், 1 மதிப்பெண்கள் வினா இருக்குது, 2 மதிப்பெண்கள் வினா இருக்குது, 4 மதிப்பெண்கள் இருக்குது, 6 மதிப்பெண்கள் வினா இருக்குது. இதுதான் வினாவில் நமக்கு இருக்கிறது. இப்போ 1 மதிப்பெண்களை பார்க்குறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. 5 பாடத்துக்கும் 5 கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது எடுத்துக்காட்டு, அவ்வளோதான். இது மாதிரியான வினாக்கள் வரக்கூடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ 2 மதிப்பெண் வினாக்குன்னு பாருங்கள். நடை அழகியல் பற்றி கூறுவினான்னு நாம் சொல்லுவோம். தமிழ் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியர் கூறும் கருத்துக்களை எழுதுக. இது எங்கே இருக்குது, நடை அப்படிங்கிற தலைப்பில் நடை நவீன் ஒழுகும் கிழவி ஆக்கத்தில் சொல்லக்கூடிய அந்த செய்தி முழுசாக நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். நடைபெற்றியலும் நடை நவீன் ஒழுகுதலும் அப்படின்னு வருது இல்லையா? இது எதில் வருது? முதல்ல இந்த நடைன்னு சொல்லிட்டாலே நமக்கு எங்கே போகணும், தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்க செய்தியை நம்ம எழுதணும். இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம், இந்த புத்தகத்துக்கு இந்த கைடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது தேவையா அப்படின்னா தேவையே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே புத்தகத்திலிருந்து கேட்கப்படக்கூடியது. ஆக புத்தகத்தை முழுமையாக படித்தாலே போதுமானது. அப்புறம் பாருங்க, ஒரு பாட்டு, அதாவது 2 மார்க்கில் எப்படி கேட்குறாங்க பாருங்க. படாம் இந்த கொடா நல்லிசை கடாயானை களிமான் வேக. இது ஒரு பாடல் வரி, புறநானூறு வரி. இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாரு, சங்க கவிதையின் அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பையும் எழுது அப்படின்னு. இப்போ கடா நல்லிசை, கொடா யானை, களிமான் வேக அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே ஓசை நயத்தோட தான் இருக்குது. வள்ளின ஓசை மிகுந்திருக்க ஓசை நயமுடைய பாடல் தான். இதை நம்ம எழுதிடணும். இது இலக்கண குறிப்புன்னு அதிலே கேட்டிருக்காங்க. இப்போ எப்பயுமே இலக்கண குறிப்புன்னா நல்லிசை இலக்கண குறிப்பு இருக்கு. கடா படா கொடா அப்படின்னு தனித்தனியாக கொடுத்து இதுக்கு என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்போம். ஆனால் வரியை கொடுத்து இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு வரும்னு சொல்லுவோம், நம்ம எழுதணும். படா கடா குடா அப்படிங்கிறதெல்லாம் செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லணும். இந்த அப்படின்னா பெயரச்சம்னு சொல்லணும்.
பேக விழிச்சொல் தொடர் அப்படின்னு எழுதணும். அப்புறம் நல்லிசைனா பண்பு தொகை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தைகளை கொண்டு பொருள் புரிந்து நாம் எழுத வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நேரடியாக ஒரு கேள்விக்கு வரும். கவிஞர் சிற்பி எவற்றை எல்லாம் வியந்து பாட தமிழின் துணையை வேண்டுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ கவிஞர் எதை பாடுவதற்கு கவிஞர் சிற்பி தமிழின் துணையை வேண்டுகிறார்? வானத்தின் அந்தி வானம் செந்நிற பூக்காடு போல் காட்சியளிக்கிறது. அதுபோல் உழைக்கக்கூடிய தொழிலாளர் கைகள் சிவந்திருக்கிறது. அந்த சிவந்த கைகளையும் அந்த உழைப்பவனின் தோளில் முத்து முத்தாய் வியர்த்திருக்கும் அந்த வியர்வை துளிகளையும் பாடுவதற்கு தமிழின் துணையை வேண்டுகிறார். இப்போ கேள்விக்கு எப்படி பதில் எழுதுவோம்? உழைப்பவருடைய உழைப்பின் மிகுதியால் கைகள் சிவந்திருப்பதையும் உழைப்பாளியின் தோளில் முத்து முத்தாக வியர்த்திருக்கும் அந்த வியர்வையின் பெருமையையும் பாட சிற்பி பாலசுப்ரமணியர்கள் தமிழை துணைக்கு அழைக்கிறார் அப்படின்னு தெளிவாக விளக்கமாக எழுத வேண்டும். இதில் சிற்பி பாலசுப்ரமணியத்தின் பன்முக பார்வையை விளக்கு. அவர் என்னென்ன முகங்களில் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார், அவர் எழுதிய கவிதை நூல்கள் என்னென்ன, அவர் எந்தெந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார், இதெல்லாம் 2 மதிப்பெண்களில் கேட்கலாம். தனித்தனியாக கேட்கும்போது சரியா, இவருடைய கவிதைகள் எந்தெந்த மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக நமக்கு வரலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் புதுசாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2 வார்த்தையை சொல்லி இதை வாக்கியத்தில் அமைக்கணும் சார். எப்படி? விடியல் வணக்கம். சார் இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம், இந்த கேள்வியெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். இந்த கேள்விகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும். எப்படின்னா, எப்பயுமே நம்ம நேரடியாக ஒரு கேள்வியை கொடுத்து பதில் எழுதி தான் நம்ம பழகணும். இப்போ 4 கேள்வி நமக்கு 2 மாதிரி கேள்வியில் பார்த்துருக்கோம். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியத்தை கருத்து, இது புத்தகத்தில் நேரடியாக படித்து எழுதிடலாம். ஆனால் படிக்காமல் எழுதுறது பாருங்க, ஓசை நயமும் இலக்கண குறிப்பும், இதை நீ படித்து எழுத முடியாது. புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எழுத முடியும், பாடத்தை கவனித்திருந்தால் தான் எழுத முடியும். அதே மாதிரி சிற்பி பாலசுப்ரமணியம் எவற்றை துணை எதற்காக தமிழின் துணையை வேண்டுகிறார், இது நேரடியான கேள்வி. ஆனால் அடுத்த கேள்வி பாருங்க, விடியல் வனப்பு. இந்த 2 வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தி ஒரு வாக்கிய சொற்றொடரை உருவாக்கு. அப்போ ஒரு சொற்றொடரை சொந்தமாக உருவாக்கணும். அதுக்குள்ள இந்த விடியல்ங்கிற சொல்லு வரணும், வனப்புங்கிற சொல்லும் வரணும். இந்த சோலையில் பூக்கள் மலர்ந்திருந்தன. அந்த விடியற்காலையில் சூரியனின் வெளிச்சம் பட்டு அந்த சோலையின் வனப்பு மிகுதியாயிருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அந்த விடியல்ங்கிற அந்த சொல்லு வந்துடுது, வனப்புங்கிற சொல்லையும் எப்படி கையாண்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனை ஆற்றலுக்கான பணி. இப்படி தான் 2 மதிப்பெண்கள் வினாக்கள் இடம்பெறும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணியெல்லாம் பரீட்சை எழுதலாங்கிறது கனவு தான். அப்போ மனப்பாடம் பண்ணாமல் எழுதவே முடியாதான்னா, மனப்பாடம் பண்ணுறவங்களுக்கும் இதில் பதில் இருக்குது. சுயமாக சிந்தித்தால் இதில் அதிக மதிப்பெண்களை பெறலாம். அப்போ குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. எதையானாலும் புத்தகத்தை படித்து உள்வாங்கி அது எப்படிலாம் இருக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணினா மட்டும்தான் இதற்கான பதிலை சரியானதாக நம்மால் செய்ய முடியும். அதுக்கப்புறம் சிறுவினா. செங்கப்பால்கள் ஒளிக்கோளம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்கு. இது நேரடியாக என்னென்னலாம் புத்தகத்தில் இருந்தே பார்த்துக்கலாம். மொழி நடையல் அப்படிங்கிறப்ப இப்போ மொழிசார் கலை, மொழி கலை முழுமை. இப்போ 2 மார்க் கேள்வியை விட்டுட்டு 4 மார்க் கேள்வி வரும்போது ஒவ்வொரு தலைப்புகளும் ஒரு கேள்வியாக இடம்பெறும். இப்போ மொழிசார் கலை என்றால் என்ன, கலையின் முழுமை என்றால் என்ன, கலை முழுமை என்று தொல்காப்பியம் எவற்றை குறிப்பிடுகிறது, இலக்கிய கர்த்தாக்கள் கலை முழுமை என்று எதை கூறுகிறார்கள், இப்படி எப்படி வேணுமானு கேள்வி கேட்கப்படலாம். அப்போ மொழிசார் கலை முழுமை அப்படிங்கிறது 2 4 மார்க் கேள்வியாச்சு. அதுக்கப்புறம் நடையியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்பு. அப்போ நடையியல் என்றால் என்ன, நடை விளக்கு அப்படின்னு சொல்லி இது 2 மதிப்பெண்கள் வரலாம், 4 மதிப்பெண்களும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிக்கோளம்லாம் என்ன, தொடரியல் போக்குகள்லாம் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு என்னவெல்லாம் கேட்கப்படலாம். அப்போ சொற்குளம், தொடரியல் போக்குகள், ஒளி கோலங்கள்
இது ஒவ்வொரு ஒளி கோலத்தை விளக்கு, அதாவது ஒளி கோலங்களை விளக்கு அப்படின்னு சொல்லி, தொடரியல் போக்குகளை விளக்கு அப்படின்னு சொல்லி பாடல்களை கேட்கப்படலாம். இப்படி 4 மதிப்பெண்கள் வரலாம். இப்போ இதில் நம்ம கொடுத்துருக்க பாட்டு பாருங்களேன். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், இத்தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயம். அப்போ அந்த பாடலை நம்ம ரசிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன முடியும், இதற்கு சரியான விடையை நம்மால் தர முடியும். அதுக்கப்புறம் பாருங்க, ஏங்களினீர் ஞானத்து இருளகற்றும், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருங்க. அது என்னங்க இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருங்கன்னு சொன்னா என்னத்தை சொல்றது, இடத்தை சுட்டுக. இந்த பாட்டு எங்க வருது, இதுக்கு எப்படி எழுதணும், இடம் பொருள் விளக்கம் அப்படின்னு 3 எழுதணும். இப்போ இடம் என்ன, தண்டி அலங்காரத்தில் வரக்கூடிய மேற்கோள் செய்யுள், ரைட், இது இடம். பொருள் என்ன, இதுக்கு பொருள் என்ன எழுதணும், ஏங்கொழி நீர், இந்த நீரால் சூழப்பட்ட இந்த நில உலகிற்கு சூரியன் என்ன பண்றான், ஒளியை தந்து புற இருளை நீக்குகிறான் அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப புற இருளை நீக்குதல்னு சொன்னா மறைமுக அக இருளை நீக்குதல்ங்கிற ஒரு விஷயம் அதுல வந்துடுது. இது அந்த வார்த்தைக்கான பொருளை பொருள் எழுதிட்டு விளக்கம்னு சொல்லும்போது அந்த பாடலோட விளக்கத்தை முழுமையாக எழுத வேண்டும். அப்ப இடம் பொருள் விளக்கம் அப்படிங்கிற 3ஐயும் நாம சொல்ல வேண்டும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இன்னொரு கேள்வி உண்டு, வேற்றுமை அணியை விளக்கு. 4 மார்க் கேள்வியில் வரக்கூடிய ஒரு கேள்வி, வேற்றுமை அணி என்றால் என்ன? இதுக்கு 4 விஷயத்தில் நம்ம அணி இலக்கணம், எடுத்துக்காட்டு, விளக்கம், பொருத்தம். அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது என்ன எழுதணும், வேற்றுமை அணினா என்ன, அதாவது 2 பொருள்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை கூறி பின் இது வேறு அது வேறு என்று வேறுபடுத்தி கூறுவது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி வேற்றுமை அணியோட இலக்கணத்தை கூற வேண்டும். இது பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கும்போது பொருளை எவ்வாறு வேறுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லும்போது பயன் சார்ந்த ஒற்றுமையை கூறி பின் விளக்குவதால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று அப்படின்னு சொல்லி அதுக்கு இலக்கணம் எழுதணும். அதை எடுத்துக்காட்டு இந்த பாட்டை எழுதணும். இந்த பாட்டு என்ன எழுதணும், பாட்டோட விளக்கத்தை எழுதணும். விளக்கத்திற்கு பின்னால் பொருத்தம் எழுதணும். இந்த அணி இலக்கணமும் இந்த பாடலும் எவ்வாறு பொருந்தி வருகிறது அப்படின்னு சொல்லி 4 தலைப்பு, அணி இலக்கணம், எடுத்துக்காட்டு, விளக்கம், பொருத்தம். இந்த 4 வர்ற மாதிரி தான் அணி எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதினாதான் நமக்கு என்ன, தேர்வில் முழு மதிப்பெண்களை நாம் பெற முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன். நன்னூல்ல ஒரு வார்த்தை என்ன சொன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே. இது நன்னூல்ல வரக்கூடிய செய்தி. இதுக்கு என்ன பொருள், காலத்திற்கேற்ப மொழி தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நன்னூலோட கோட்பாடு. ஆக என்னது, பழையன கழிதலும், பழைய விஷயங்கள் நம்ம கழிச்சுக்கிட்டே இருக்கும், புதியன ஏற்றுக்கொண்டே இருக்கும். ஆக ஒவ்வொரு மொழியிலும் ஏற்படக்கூடிய புதிய சொல் ஆக்கங்களை உட்புகுத்தி கொண்டு பழசென்ன தேவையில்லாதை கழித்து விட வேண்டும். இப்போ வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பழைய குப்பைகள்லாம் வச்சுக்கிட்டே வீடு அடைச்சலாக தான் இருக்கும். அப்போ தேவையில்லாததை, இன்று வழக்கிற்கு எதை பயன்படுத்துகிறோமோ அதை வழக்கில் கொண்டு வழக்கில்லாதவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி எது நன்னூலார். ஆனால் சிற்பி பாலசுப்ரமணியன் என்ன சொல்றாரு, மீண்டும் வந்த பழமையினம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வா 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 அப்படிங்கிற. இவர் என்ன சொல்றாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் வாழ்க்கையோட இயல்பாக இருக்க வேண்டும் நன்னூல் சொன்னதுக்கும் இவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் கிடையாதப்பா, பழமை தான் பெருமை உடையது, அந்த பழமையை புதுக்கி புதுமையாக்கி கொண்டுவான். பழமையான சொற்கள்ல புதுமைகள் புகுந்துதான் இருக்கு, அந்த புதுமையை நீ உணர்ந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சிற்பி சொல்ற. அப்ப இந்த 2 சொற்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எடுத்துக்கூறு. இது ஒரு கேள்வி. இதெல்லாம் சொந்தமா யோசனை பண்ணா மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் எப்பயும் போல பெரிய கேள்விங்கிறப்ப இந்த தமிழ் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டு தந்த விளக்கு, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, நாட்டுப்பற்று, சமூகப்பற்றை விளக்கு,
தமிழின் சீரழமையை திறமையந்து சிற்பி பாலசுப்ரமணியம் எவ்வாறு கூறுகிறார்? சொல் ஓவியங்கள் அப்படிங்கிற கவிதை நூல் உங்கள் பள்ளி ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது. அவ்வெளியீட்டு விழாவிற்கான நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி நன்றி உரை ஒன்று எழுதிருக்க. இது பொதுவான கட்டளை. அதாவது உன்னுடைய பள்ளியில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு நூலை எழுதி வெளியிடுகிறார், கவிதை நூல் வெளியிடுகிறார். அதுக்கு என்ன பண்ண, நிகழ்ச்சி நிரலை நீயே தயாரி, நிகழ்ச்சி நிரலில் முடிவுரை நன்றி உரையை நீயே எழுது அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தமாக சுய வெளிப்பாட்டை வெளிக்காட்டக்கூடியதாக ஒரு அமைந்திருக்கிறது. இப்படி எல்லா பார்வையிலும் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரியும் மனப்பாடம் பண்ணாமல் எழுதுகிற மாதிரியும் சுயத்தை, நம்முடைய சுயத்தை தட்டி எழுப்புமாறு வினாக்கள் அமைந்திருக்கின்றன. இதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அறிஞரை பெற்றுறார்கள். அந்த அறிஞர் யார்? மொழியை ஆள்வோம் சான்றோர் சித்திரம். வழக்கு ஒன்றில் சாட்சி அளிக்க நீதிமன்றத்திற்கு தம் மாணவருடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர். அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் இருப்பார்கள். தமிழ் அறிஞர் சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஒத்துக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூற சொல்லி உத்தரவிட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணாரு, நேரடியாக ஆங்கிலத்தில் சொல்ல முற்படுகிறார். அப்போ அந்த நீதிபதிக்கு நம்ம மொழியை அடுத்தவன் கற்றுக்கிறானே அப்படிங்கிற ஒரு பெருமிதம் உணர்வு வரல. இவன்லாம் என் மொழியை தெரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீ தமிழ்லேயே சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரா, அதான் நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூற சொல்லி உத்தரவிட்டார். அவர் உடனே தமிழில் சொல்றார். எப்படி பாருங்க, அஞ்ஞான்று எள்ளி எல நானாதி போதின்வாய் ஆழி வரம் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சொல்ல ஆரம்பிச்சோடனே மொழிபெயர்ப்பாளருக்கு மொழிபெயர்ப்பு அப்படியே தடுமாறாரு. ஒரு மாணவன், அவருடைய சீடர், அவருடைய மாணவர் என்ன பண்றாருன்னா மற்றவங்களுக்கு புரியும்படியா சொல்றாரு. அஞ்ஞான்று எள்ளியல அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாரு, சூரியன் தோன்றுவதற்கு 4 நாளிகைக்கு முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது என்பதுதான் அவர் கூறியதற்கு பொருள் அப்படின்னு சொன்னார். இப்பேற்பட்ட மொழித்திறன் கைவர பெற்றவர் தான் நம்முடைய ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தார். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் என்னும் மும்மொழி புலமை பெற்றவர். தமிழ் நூல் பதிப்பு, உரைநடை ஆக்கம், பாடநூல் பாடசாலை நிறுவுதல், புறம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர். திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல், நமச்சிவாயர் விருத்தி உரை என பல நூல்களை பதிப்பித்தவர். இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம், பாட நூல்கள், பூமி சாஸ்திரம் பூமியோட சாஸ்திரம், பூகோளம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாட நூல்களை அவரால் ஆக்கப்பட்டன. புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் விதமாக எளிய வடிவமாக மாற்றியவர். தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டவர். திருவாடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் என்று பட்டமளித்தது. பெர்சிவல் பாதிரியார், இவர் பெர்சிவல் பாதிரியார், இவர் தான் என்ன பண்றாரு, பைபிள் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு. விவிலியத்தை மொழிபெயர்ப்பதற்கு இவர் மிகவும் உதவினார். தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீன பழமொழி, பெர்சியன் பழமொழி, ஆப்பிரிக்கன் பழமொழி, அப்புறம் ரோகர் பேகன் அப்படிங்கிறவருடைய வார்த்தை, வில் ஜென்ஸ்டின் அப்படிங்கிறவர் சொன்ன அந்த வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்தில், தமிழில் மொழிபெயர்த்து. லேர்னிங் இஸ் த ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். இது சீன பழமொழி. இதுக்கு என்ன தமிழில் நேரடியாக மொழிபெயர்த்தோம்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு. எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். இது பெர்ஷியன் பழமொழி. இதுக்கு என்ன, புதிய மொழி புதிய வாழ்க்கை. அதான் எ நியூ லாங்குவேஜ் எ நியூ லைஃப்.
ஒரு புதிய மொழி உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் பழமொழி பாருங்க, இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தர் லாங்குவேஜ் அப்படின்னு. இது வந்து ஆப்பிரிக்கன் பழமொழி என்ன சொல்லுதுன்னா, பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அவர்களின் மொழியிலேயே பேச வேண்டும், அப்பதான் அவங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த டோர்வே டு விஸ்டம். இது வந்து ரோகர் பேகன் அப்படிங்கிறவர் சொன்ன வார்த்தை. மொழியின் அறிவு ஞானத்தின் வழித்தடம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், தமிழில் மொழிபெயர்க்கலாம். இந்த லிமிட்ஸ் ஆஃப் மை லாங்குவேஜ் ஆர் லிமிட்ஸ் ஆஃப் மை வேர்டு அப்படிங்கிற, என் மொழியின் எல்லை என் உலகத்தின் எல்லை. ஆக நான் என்னுடைய மொழி எந்த அளவுக்கு இருக்கோ அதான் என்னுடைய உலகத்துடைய எல்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்படி 5 ஆங்கில பழமொழிகளை கொடுத்து 5 பழமொழிகள் சொற்றொடர்களை கொடுத்து அது தமிழில் மொழிபெயர்க்க செய்தல். இது மொழியை ஆள்வதற்கான ஒரு வழி. ஆக நம் மொழியை நாம் ஆள வேண்டும் என்றால் பிற மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு தமிழாக்கம் தருக என்ற ஒரு தலைப்பையும், இலக்கியத்தின் நயத்தை ஆயக்கூடியதாக இலக்கிய நயம் பாராட்டல். இந்த இலக்கிய நயம் பாராட்டல்ங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த பாட்டை படித்து இதில் எது திரண்ட கருத்து என்ன, மைய கருத்து என்ன, எதுகை என்ன, தொடை நயங்கள் எதுகை இருக்கா, மோனநயம் இருக்கா, இயல்பு இருக்கா, முரண் இருக்கா, சொல் நயம், பொருள் நயம், இதையெல்லாம் நம்ம பிரித்து எழுதுறது தான் இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் பத்தியை படித்து 5 வினாக்களை உருவாக்குங்க அப்படின்னு. மொழி என்பது மக்கள் படைத்து காக்கும் அரியதோர் கலை. இதில் கேள்வி எடுக்க முடியுமா? மக்கள் படைத்து காக்கும் அரிய கலை எது? ஒரு கேள்வி கேட்கும். அது என்னது? மொழி. மொழியே மக்களின் அறிவை வளர்த்து உயர்த்தும் அரிய கருவியாக உள்ளது. பெற்ற தாயின் முதல் வேட்கை தன் குழந்தையுடன் பேசுதல். பெற்ற தாயின் முதல் வேட்கைனா விருப்பம். முதல் விருப்பம் என்ன? தன் குழந்தையுடன் பேசுதல். அவள் முதலில் அடையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி குழந்தையின் பேச்சை கேட்பதே ஆகும். குழந்தையின் மன வளர்ச்சியோடு தொடர்புடையது மொழி வளர்ச்சியே ஆகும். மனம் என்பது பெரும்பாலும் மொழியால் வளர்ந்து அமைந்தது. மனதின் வளர்ச்சிக்கேற்பவே பேசுவோரும் மொழியும் வளர்ச்சி பெற்று நிற்கும். மக்கள் அனைவரும் மொழிக்கு ஆசிரியராகவும் உள்ளனர், மாணவராகவும் உள்ளனர். மொழியை வளர்ப்பவரும் மக்களே, மொழியால் வளர்ப்பவரும் மக்களே. இப்போ இதுக்கு கேள்வி 5 கேள்வி உருவாகும். இந்த பத்தியிலிருந்து நம்ம எத்தனை கேள்வி வேணுமாலும் உருவாக்கலாம். மொழியை வளர்ப்பவர்கள் யார்? மொழியை வளர்ப்பவர்கள் மக்கள். மொழியால் வளர்ப்பவர்கள் யார்? மக்கள். மொழிக்கு ஆசிரியராக இருப்பவர்கள் யார்? மக்கள். மொழிக்கு மாணவராக உள்ளவர் யார்? மக்கள். அப்ப இது எல்லாத்தையும் நம்மலாம் ஒவ்வொரு வார்த்தைகளும் கேள்வியாக, இது என்ன, ஒரு பத்தியை கொடுத்து எப்படி கேள்வியை உருவாக்குவது, எவை, ஏன், எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியை உருவாக்கும் போது இந்த பதில் எப்படி வரணும் அப்படிங்கிறத அமைக்கிறது இது ஒரு அமைப்பு முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமை தொடர்களை சொற்றொடர்கள் அமைத்து எழுது. ஓமை தொடர்கள் தாமரை இலை நீர் போல. இப்போ இந்த முதல்ல ஓமைக்கு நமக்கு விளக்கம் தெரியணும். தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொல்லும்போது தாமரை இலையில நீர் விழுந்து பார்த்துருக்குறீங்களா? முதல் விஷயம், தாமரை இலையில நீர் பட்டுச்சுன்னா அந்த நீர் அப்படியே உருண்டு நிற்கும். அப்போ இலையோடு ஒட்டாமல் இருக்கும். அப்போ நாம் இந்த சமூகத்தோடு ஒட்டி இருந்தாலும் விலகியே இருப்பதை போன்று, இதுதான் நம்ம அதில் சொல்லக்கூடிய செய்தி. அப்போ இதை எப்படி எழுதணும்னா, இப்போ ஞானிகள் உலக வாழ்வில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மனம் இந்த உலக இயல்போடு ஒட்டாமல் இருக்கும். ஆக ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கும். அதைத்தான் நம்ம வாக்கியத்தில் இது நம்ம என்ன மனத்தில் நினைக்கிறோமோ அதுக்கேற்றவாறு எழுதலாம். இப்போ சொல்லுடைய இல்வாழ்க்கை தாமரை இலை நீர் போல இருந்தது. தாய்மானவருடைய இல்லற வாழ்வு தாமரை இலை நீர் போல் இருந்தது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கிணற்று தவளை போல. கிணத்துல இருக்கிற தவளைக்கு அதுதான் பெரிய உலகம். வெளி உலகம் தெரியாமல் அதுக்குள்ளே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வெளி உலகம் தெரியாதவர்களை சொல்லும்போது கிணத்து தவளை போல அப்படின்னு சொல்லுவோம். எலியும் பூனையும் போல. அப்போ தோட்டத்துக்கலாம் ராமுவும், அதாவது
அண்ணனும் தங்கச்சியும் எலியும் பூனை போல சண்டை கட்டுக்கின்றார்கள் அப்படி. இது விளையாட்டு சண்டை. இல்லை ராமனும் வளவனும் எலியும் பூனையும் போல் சண்டையிட்டார்கள் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அச்சாணி இல்லாத தேர் போல, அச்சாணி இல்லாமல் தேர் போடாது. அப்போ அச்சாணி இல்லாத தேர் போல தகப்பனை இழந்த குடும்பம் நிலைகுலைந்து போனது அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல பழிச்சது. உள்ளங்கையில் நெல்லிக்கனி வச்சிருந்தா எங்கே பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி அவர் சொன்னது தவறு என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிந்தது. பேரறிஞர் சொன்ன கருத்து உண்மை என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிந்தது. இந்த வாழ்வில் நிலையானது ஒன்றுமில்லை, நிலையாக இருப்பது பரம் ஒன்றே, இறைவன் ஒருவனே நிலையானவன், இந்த உலகு நிலையானது இல்லை என்று அவ்வறிஞர் வாழ்க்கையின் தத்துவத்தை பேசியது. வாழ்க்கை ஒன்றுமில்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லோருக்கும் தெளிவாக புரிந்தது. அப்படிங்கிற மாதிரி நம்மலாம் நாம் சொற்றொடர்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வழி கல்வியின் சிறப்புகள் எனக்கு கூறு, எண்ணங்களை வெளியிடுவதற்கும் சிந்தனை ஆற்றல் பெறுவதற்கும் தாய்மொழியே துணை நிற்கும், இதனை வலியுறுத்தி பின்வரும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை வரைக. இதெல்லாம் வந்து பொதுவான கட்டுரைகளில் கேட்கப்படலாம். இதெல்லாம் இப்போ கொடுத்துருக்க அத்தனையும் இந்த மாதிரியாக உனக்கு வினாக்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதான். அதனால் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதும். இதே மாதிரி 8 இயல்கள்லையும் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் மறுதலையாக மாறுபாடுடையதாக இருக்கும். அதையெல்லாம் பார்த்துக்கணும்னா நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எழுத முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதே பல சமயங்களில் கேட்பது உண்டு. அதனால் முதல்ல இதில் இருக்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மற்றது வந்துச்சுன்னா இதே போல் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி தான் கேட்டிருக்காங்கன்னு நாம் எழுதுவதற்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் மொழியோடு விளையாடுங்கிற தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் எண்ணத்தை வெளியே எழுத்தாக்கு அப்படிங்கிற ஒரு பாறையில் வந்து சிற்பி செதுக்குவது போல ஒரு படத்தை கொடுத்து இதில் வந்து உங்களுடைய எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிறத எழுத்தாக மாற்று. இது 4 மதிப்பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு வினா. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்த தேர்வுகளில் படத்தை கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நிகழ்ச்சி நிரலை உருவாக்கு அப்படிங்கிறதும் கேட்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் அந்தாதி தொடரால் கவித்துவமாக்குக அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வழியை கொடுத்துருக்காங்க. இது வந்து சொந்தமான பாடலை எழுதுன்னு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழர்களை கண்டுபிடிப்போம். எடுத்துக்காட்டு, கவிஞர் ஈற்றிரு சொல்லால் அணிகலன் செய்யலாம் அப்படின்னா கவிமணி. தமிழறிஞர் முதலிரு சொற்களால் மறைக்கலாம், மறைமறை அடிகள். மறைமறை அடிகள்னா தமிழறிஞர், முதலிரு சொற்களால் மறைக்கலாம்னா மறை வந்துச்சா. தாய்மொழி ஈற்றிரு மொழிகள் எழுத்துக்கள் வெளிச்சம் தரும், தாய்மொழி ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும் தமிழ் மொழி. தமிழ் தாய்மொழினா தமிழ், ஈற்றிரு எழுத்துக்கள் வெளிச்சம் தரும்னா ஒளி அப்படிங்கிறது. சிறுகதை ஆசிரியர் முதல் பாதி நவீனம், நவீனம்னா புதுமை. அப்போ புதுமைங்கிற வர மாதிரி யாருக்கா புதுமை பித்தன் அப்படிங்கிறவர் இதுதான் சிறுகதை ஆசிரியர். ரைட். முன்னெழுத்து அரசன், பின்னெழுத்து தமிழ் மாதம், கோதை அப்படி. கோனா அரசன், பின்னாடி இருக்கக்கூடிய தை அப்படிங்கிறது மாதம் அப்படிங்கிறது. இப்படி இதையெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இப்படி மொழியோடு விளையாடக்கூடிய செய்திகளை குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக அப்படி. இதில் ஒரு செயலை செய்யும்போது சரி என்று பிரித்து சரி என்றால் காரணமும் தவறு என்றால் காரணமும் அதற்கான மாற்றையும் குறிப்பிடுக. எடுத்துக்காட்டு, ஒரு செயல்பாடு பொருளை எடுத்த இடத்தில் வைத்தல், இது சரியா தவறா? சரி அப்படின்னா பொருளை தேடாது எடுக்க முடியும், நேரம் வீணாக தவிர்க்கப்படும். தவறு அப்படின்னா அதுக்கு என்ன மாற்றம்? பொதுவிடத்தில் எச்சில் துப்புதல், சரியா தவறா? சரி அப்படின்னா என்ன காரணத்தினால சரின்னு எழுதணும், தவறுனா என்ன காரணத்தால் தவறு அப்படின்னு எழுதணும். வகுப்பில் காகிதங்களை கிழித்து போடுதல், இது ஒரு செயல்பாடு, இது சரியா தவறா? சரினா எதற்காக இதை சரின்னு விளக்கம் சொல்லணும், தவறுனா எதற்காக இது தவறுன்னு விளக்கம் சொல்லணும். இருக்கை மேசைகளில் கிறுக்குதல், இது சரியா தவறா? சரினாலும் காரணம் எழுதணும், தவறுனாலும் காரணம்.
எந்த ஒரு கேள்விக்கும் பதில் உண்டு. ஆம்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்லணும், இல்லைன்னு சொன்னாலும் சரியான காரணத்தை சொல்லணும். இது நாம் மொழியோடு நம்மை அளப்பதற்கான வழியாக சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நூலகம் அப்படின்னு கொடுத்து இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் என்னென்ன அப்படின்னு. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம், ஃபிக்ஷன் புனைவு, பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு, ஆர்ச்சீவ் ஆவணம், மோனோஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி, பிபிலியோகிராஃபி அப்படின்னா நூல் நிரல் அப்படின்னு சொல்லி நூலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை பட்டியலிடப்படுகிறது. அப்போ நூலகத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் இதெல்லாம் மொழிபெயர்ச்சியில் நமக்கு வரக்கூடிய வினா விடைகளாக அமையும். தமிழ் சிறப்புடையது என்பதற்கு நாம் எவ்வாறு நம்மை தயார் செய்து கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் இந்த பாடம் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் நீங்கள் இந்த பாடத்தை செம்மையுற படித்து சிறப்புட செயல்படுமாறு நான் அன்புடன் வேண்டுகிறேன். இந்த இயலை இத்தோடு முடிவு செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஆசிரியர் மு. செந்தில்குமார். நன்றி, வணக்கம்.